மகிழ்வித்து மகிழ வேண்டிய அட்சய திருதி. அறிவோம் ஆன்மீகம். நம்ம ஊரில் ஏப்ரல் மாதம் பிறந்தாலே போதும், அட்சய திருதி ஜுரம் வந்துடும். அட்சய திருதி அன்னைக்கு நகைக்கடைகளில் கூட்டம் அலமோதும். கடன் பட்டாவது ஏதாவது நகை வாங்க துடிப்பாங்க நம்ம ஊர் மக்கள். இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தில் நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டால், ஏதோ அட்சய திருதியா அன்னைக்கு நகை வாங்கினா வீட்டில் நிறைய தங்க நகை சேருமா என்று சொல்லுவாங்க. அதனால்தான் நகை வாங்க போகிறோம்னு பதில் சொல்லுவாங்க. இப்படி கடன்பட்டு நகை வாங்கி பெட்டியில் வச்சா தங்க மழை வீட்டில் பொழியுமா? ஏன்னா 1000 சந்தேகம் நமக்குள்ளே வரும் இல்லையா? இறைவனை வழிபாடு செய்யவும் தான தர்மம் செய்யவும் நல்ல நாள் நேரம் பார்க்க தேவையில்லைதான். அதெல்லாம் எப்போதும் நல்வழியில் செல்பவர்களுக்கு. ஆனால் தீய வழியில் செல்பவர்களுக்கு நாள் கிழமையெனு ஒதுக்கி வச்சாலாவது நல்வழியில் செல்வாங்கள்தான் விரத நாட்கள் உண்டாச்சு. ஆனால் அந்த நாட்கள் எதுக்காக உருவாச்சு என்ன நம்ம அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடப்படும் நாட்கள் பல இருக்கின்றன. அதில் முக்கியம் அட்சய திருதி. சயம்னா குறைதல், தேய்தல்னு அர்த்தம். அட்சயம் என்ற சொல்லுக்கு வளர்த்தல் என்ற பொருள். அன்றைய தினம் செய்யப்படும் எல்லா விஷயமும் பல்கி பெருகும் என்பது ஐதீகம். அதனால் அன்னைக்கு என்ன நல்ல விஷயம் செய்யலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன பொருள் வாங்கலாம்னு கடைகளை நோக்கி சில வருஷங்களாய் படையெடுத்தது இன்றைய சமுதாயம். தங்கம் விலை தாறுமாறாக இருக்கும் இக்காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது தங்கம் வாங்க மக்கள் துடிக்கின்றாங்க. சரி, அப்போ அட்சய திருதியை அன்னைக்கு என்ன வாங்கணும்? ஏன் இந்த நாளில் என்னென்ன செய்யணும்? எப்படி இந்த நாள் உருவானதுன்னு பார்க்கலாம் வாங்க. சித்திரை வளர்ப்பிறையின் 3வது நாளும் திருதி நட்சத்திரம் இணைந்து வரும் நாள் மிக புனிதமானது. அன்று செய்யும் எந்த வேலையும் விருத்தியாகும் என்பதால் வேத காலங்களில் சான்றோர்கள் அட்சய திருதியை அன்று யாகங்கள் செய்யவும் பூஜைகள் செய்வதுமென கடவுள் வழிபாட்டில் மனம் லயக்க தான தர்மங்கள் செய்து இந்நாளை கழித்தனர். அட்சய திருதி நாளில் செய்யும் பூஜைகளில் பலன் பன்மடங்கு அதிகரித்தது. அதனால் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் கடவுளின் ஆசி பரிபூரணமாய் கிடைக்கும் என்பதுதான் பெரியோர்களின் கருத்து. ஒரே நாளில் நகைக்கடைக்காரர்களின் விற்பனையை தாறுமாறே உயர்த்த எந்த வேதத்திலும் எந்த கடவுளும் சொல்லலை. கேரளாவின் காலடியில் பிறந்த ஆரியம்மாள் சிவகுரு தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் ஆதிசங்கரர். சிறு வயதிலேயே குருகுலத்தில் சேர்ந்து வேதங்களை கற்று பண்டிதர் ஆனார். குருகுலத்து விதிப்படி யாசகம் கேட்டு ஊருக்குள் சென்றார். அவர் யாசிக்க சென்ற வீடு மிக ஏழ்மையானது. பவத் பிச்சாமி என யாசித்து நின்றார். உள்ளிருந்து வெளிவந்த பெண், ஐயா, தங்களுக்கு கொடுக்க எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை, இந்த காய்ந்த நெல்லிக்காயை தவிர்த்து என கூறி மனதார ஆதிசங்கருக்கு பிச்சையிட்டாள். ஏழ்மை நிலையிலும் தன்னிடம் இருந்த நெல்லிக்கனியை கொடுத்த பெண்ணின் இரக்க குணத்தை கண்டு நிகழ்ந்த ஆதிசங்கரர் அவள் வறுமையை போக்க கனகதாரா சோஸ்திரம் பாடி மகாலட்சுமியை மனதில் நிறுத்தி தியானித்தார். அப்பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையாய் பொழிந்து அவளது வறுமை நீங்கியது. அப்படி ஏழை பெண்ணின் எளிமையை நீங்கிய நாள் அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்று ஆதிசங்கரின் பிறந்த ஊரில் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலில் 32 நம்பூதிரிகளை கொண்டு 1008 முறை கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க வெள்ளி நெல்லிக்கனிகளை வைத்து பண்ணப்படும் கனகதாரா யாகம் செய்கின்றனர். இடுப்பில் கை வைத்தபடி ஒரு கையில் வெண்ணையுடன் கிருஷ்ணர் காட்சியளிக்கும் கருவறைக்கு பெயர் கிருஷ்ண அம்பலம். இச்சன்னதியின் வலப்புறம் சிவனும் இடம்புறம் சாரதாம்பிகையும் சக்தி விநாயகரும் கோவிலும் உண்டு. பாஞ்சால நாட்டில் யூரியசஸ் என்ற அரசன் இருந்தான். வேற்று நாட்டு அரசனிடம் தன் நாட்டை இழந்து மனைவி காட்டிற்கு சென்று 30 ஆண்டுகள் படாத பாடுபட்டான். அவ்வழியே தற்செயலாய் சென்ற யாச்சகர் உபயகர் என்ற முனிவர்கள் அவ்வழியே சென்றனர். அவர்களை கண்டதும் காலில் விழுந்து வணங்கி பணிவிடை செய்து தன் நிலையை எடுத்து சொன்னான். ராஜாதிராஜன் இன்று குடிசையில் வாழும் காரணத்தை தங்கள் ஞான திருஷ்டியில் கண்டனர். மன்னா, 10 தலைமுறைகள் நீ வேடனாய் இருந்து 10வது பிறவியில் கௌட தேசத்தின் காட்டில் இருக்கும்போது வழிப்பறியில் ஈடுபட்டும் முனிவர்களை இம்சித்தும்
பல கொடுமைகளை செய்து வந்ததன் பலனை இப்போது அனுபவிக்கிறாய். இவ்வளவு கொடுமை செய்தும் எப்படி மன்னனாய் பிறந்தேன் என வினவி நின்றான் யூரியசஸ். ஒரு நாள் அவ்வழியைச் சென்ற 2 வேசியர்கள் மற்றும் ஒரு அந்தணரையும் நீ அடித்து துன்புறுத்தி அவர்களிடம் கொள்ளையடிக்க பார்த்தாய். அந்தணர் கொண்டு வந்த செல்வங்களோடு ஓடிவிட்டார். பொருட்கள் மீதான ஆசையினால் அந்தணருக்கு மூர்ச்சை தெளிவிக்கும் பொருட்டு அவருக்கு தண்ணீர் கொடுத்தாய். அன்றைய தினம் சித்திரை மாதம் திருத்தி நட்சத்திரம். அன்றைய தினம் நீ அறியாமல் செய்த நீர்தானமே உன்னை ராஜாதி ராஜனாய் பிறக்க வைத்தது என்றார். தெரியாமல் செய்த தானத்திற்கே இத்தனை பலனா என்று யோசித்து மன்னன் விஷ்ணுவை வணங்கியபடி வெயிலில் வருவோருக்கு நிழலும் நீரும் தந்து வந்தான். சில நாட்களில் அவனுக்கு உதவ அவனின் உறவினர்கள் முன்வந்து உதவினர். அவன் நாடும் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. 16 செல்வங்களோடு நல்லாட்சி புரியும்போது விஷ்ணு பகவான் அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என கேட்க உன்னை மறவாத மனமும் மாறாத பக்தியும் வேண்டுமென வேண்டி நின்றான். அவ்வாறு வரமளித்த மன்னனுக்கு வைகுண்ட பதவி அளித்த நன்னாள் வைகாசி மாதம் 3ஆம் நாளான அட்சய திருதி நாள். அட்சய திருதியின் சிறப்புகள். கௌரி என்று அழைக்கப்படும் பார்வதி தேவி தனது பிறந்த வீட்டுக்கு வந்தது இந்நாளில். அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை சூரிய பகவானிடமிருந்து பாண்டவர்கள் பெற்றதும் இந்நாளே. கிருஷ்ணரின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தது இப்புண்ணிய நாளில். இந்நாளில்தான் கிருத யுகம் உருவானது என்கிறது வரலாறு. ஏழ்மையில் வாடிய தன் பால்ய நண்பனின் வறுமையை ஒருபடி அவளில் போக்கிய நாளும் இதுவே. இன்றைய தினத்தில்தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மார்பில் வாசம் செய்ய வரம் வாங்கினாள். மனிதர்களின் பாவத்தை போக்கும் கங்காதேவி பூமியில் உருவான நாளும் இந்நாளே. பிரம்மனின் தலையை கொய்த சிவனின் பாவம் தீர பிச்சனாய் உலகை வலம் வந்த வேளையில் அன்னபூரணி மாளிகையின் முன் பிச்சை கேட்க அன்னையானவள் பிச்சை இட உணவும் குறைத்து கொண்டே வருவதைக் கண்டு வேதனையுற்ற தன் சகோதரனுடன் விஷ்ணுவிடம் உதவி கேட்க மகாலட்சுமியின் அருளால் கிடைத்த பாத்திரத்தை அட்சயம் என்று சொல்லி தொட அது அல்ல குறையாத அட்சய பாத்திரமானது. அட்சய பாத்திரம் உருவான நாளும் இதுவே. செல்வத்துக்கே அதிபதியான குபேரன் தன் செல்வம் என்றென்றும் நிலைத்து நிற்க மகாலட்சுமியை பூஜை செய்யும் நாளும் இதுவே. இந்நாளில்தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாவதியும் மணக்கும் பொருட்டு குபேரனிடம் கடன் வாங்கினர். இன்றைய தினம் வரை அசலை கட்டாமல் வட்டி மட்டுமே ஏழுமலையான் கட்டிட்டு வந்ததாலும் தனது பக்தர்களின் பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைக்கிறார். அல்லது திருமணத்துக்கு உதவிதாலேயே மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை குபேரன் மீது எப்போதும் உண்டு. தேய்ந்து வளரும் சாபத்தால் அவதிப்பட்ட சந்திரன் சிவனை சரணாகதி அடைய சிவனின் ஷடாமுடியில் 3ஆம் பிறையாக இடம்பெற்றதும் இந்நாளே. அட்சய திருதி அன்று செய்ய வேண்டியது. மறைந்த முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் செய்யலாம். முன்ஜென்ம வினைகள் தீரும். சுமங்கலி பெண்கள் பூஜை செய்து ஆடைகள் தானம் செய்யலாம். வஸ்திர தானம் செய்தால் பதவி உயர்வு கிடைக்கும். பசுகளுக்கு ஒரு பிடி புல் கொடுக்கலாம். தங்கம்தான் வாங்கணும்னு அவசியமில்லை. அரிசி, சர்க்கரை, உப்பு, மஞ்சள், குங்குமம் கூட வாங்கலாம். உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது நம் நம்பிக்கை. அட்சய திருதி அன்று செய்யப்படும் பூஜைக்கு சத்யநாராயண பூஜைன்னு பெயர் உண்டு. அன்றைய தினம் அதிகாலையில் நீராடி வீடு துடைத்து பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மேல் மணப்பலகை போட்டு அதன் மேல் வாழை இலை வைத்து இலையில் பச்சரிசி சிறிது பரப்பி ஒரு சொம்பில் நீர் நிரப்பி மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காவை வைத்து கும்பம் தயாரிக்க வேண்டும். கும்பத்தினுள் காசுகள் போடலாம் அல்லது பச்சரிசியில் காசுகள் போடலாம். குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். கலசத்தின் அருகில் படியில் அல்லது உலக்கு அல்லது டம்ளரில் நெல் நிரப்பி வைத்து பூ பொட்டு வைத்து வழிபடலாம். இன்றைய தினம் லக்ஷ்மி, குபேரன், மகாவிஷ்ணு மூல மந்திரங்களை வழிபடுதல் நலம். குசேலர் கதையினை படித்தாலும் நலம் சேர்க்கும். அட்சய திருதி அன்று அன்னதானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்புகள் தானம் செய்தால் திருமணத் தடை நீங்கும். தானியங்களை தானம் செய்தால் விபத்துகளிலிருந்து காப்பாற்றும். கால்நடைகளுக்கு உணவளித்தால் வாழ்வு வளம் பெறும். படிக்க வசதியின்றி தவிக்கும் மாணவர்களுக்கு உதவலாம். ஆதரவின்றி தவிக்கும் முதியோருக்கு உதவலாம். தங்கத்தை வாங்கி பெட்டிக்குள் பூட்டி வைப்பதால் அது வளர்ந்துடாது. அதனால் முடிஞ்சளவுக்கு அரிசி, கோதுமை, மஞ்சள்,
அன்னம் என தானம் செய்வோம். மொத்தத்தில் மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.